श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி அங்கே திருவேங்கடமுடையானை சுவாமி மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்தார் என்பது வரை நேற்றைய பதிவிலே அனுபவித்திருந்தோம். நேற்றைய பதிவிலே திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்கு முன்னர் மணவாள மாமுனிகள் இடைகழியில் ஒரு மேடையிலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீராமபிரானை மங்களாசாசனம் செய்தார் என்பதை அனுபவித்திருந்தோம். அந்த கருவறைக்கு புகும் இடைகழியிலே இடப்புறமாக உள்ள மேடையிலே சக்கரவர்த்தி திருமகன் பிரதிஷ்டையான வரலாற்றை திருவேங்கடம் திருமலை ஒழுகு இவ்வாறு கூறுகிறது. கிருத்தமாலா நதி தீரே விஸ்வம்பர கிருத்தே ஹரிஹி ஆபிராசித் ரகுவரோ பீஷண பயாவகா என்று. தென்மதுரைக்கு மேற்கு திசையிலே குருவித்திரை என்னும் சிறு ஊரிலே விஸ்வம்பரன் என்னும் முனிவர் தவம் இயற்றி வந்தார். சக்கரவர்த்தி திருமகனார் சமுத்திரக்கரையிலே பீஷ்ணாழ்வான் பக்கல் அபயப்பிரதானம் பண்ணிய செயலில் ஈடுபட்டு தனக்கும் அந்த காட்சியை காட்டியருட வேணும் என்று தவத்தை மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள சித்திரரத வல்லப பெருமாள் அவனுடைய கனவிலே தோன்றி தாமும் இளைய பெருமாளும் வில்லும் கையுமாக நிற்பதாயும் தம்முடைய சந்நிதியிலே மகாராஜரான சுக்ரீவன் விபீஷ்ணாழ்வானுக்காக தகுந்த வாக்கியங்களை சொல்லி தேவரீர் திருவுள்ளப்படியே செய்தொருள்வீர் என்று அஞ்சலிஹஸ்தராய் சேவிப்பதாகவும் அருகில் ஹனுமான் பீஷ்ணாழ்வானை ஏற்றுக்கொள்ளும்படி தக்கதான சில விண்ணப்பங்களை அருகில் நின்று விண்ணப்பம் செய்கிறதாகவும் அங்கதனும் ஆகாசத்திலே வந்து நிற்கிற ஸ்ரீ விபீஷணாழ்வானை கைவிரலால் சுட்டி காட்டுவதாகவும் அவருக்கு வியப்பை உண்டாக்கும் வண்ணம் கனவிலே காட்டி அருளினார். விஸ்வம்பரனாகிய அந்த முனிவரும் அந்த காட்சியிலே மிகவும் ஈடுபட்டவராய் அப்படியே மூர்த்திகளை விக்கிரகங்களாக வார்த்து தனக்கு கிடைத்த அர்ச்சாவதாரமாக பிரதிஷ்டை செய்து திருவாராதனம் செய்து வந்தார். அப்போது குருவித்துறையிலே ஒரு கலவரம் ஏற்பட அவ்விடமிருந்து எம்பெருமான் அவ்வூரை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனிடத்தே எம்பெருமான் ஆவேசித்து தன்னை திருமலை அடிவாரத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு நியமித்தருளினான். விஸ்வம்பரன் என்னும் அந்த முனிவரும் அவ்வாறே அந்த 4 திருமேனிகளையும் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு திருமலை அடிவாரத்தை சென்றடைய அப்போது அங்கே திருமலை நம்பியிடம் எம்பெருமானார் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்கும் தருவாயில் விபீஷண அபயப்பிரதான கட்டமாக சென்று கொண்டிருந்தது. எம்பெருமானார் அந்த மூர்த்திகளோடு ஒரு பிராட்டியையும் உண்டாக்கி திருமலை மேல் ரகுநாதன் மேடை உண்டு பண்ணி அதிலே பிரதிஷ்டை செய்து வைத்தார். இது அங்கே இடைகழியிலே எழுந்தருளியுள்ள சக்கரவர்த்தி திருமகனின் வரலாறு. சுவாமி மணவாள மாமுனிகள் 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்து அவ்விடமிருந்து கிளம்பி சில தினங்கள் பிரயாணம் செய்து உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான் எழுந்தருளியுள்ள காஞ்சிமாநகருக்கு எழுந்தருளினார். வானலாவினிற்கும் திருக்கோபுரத்தை தரிசித்து தண்டம் சமர்ப்பித்து உள்ளே புகுந்து புண்ணியகோடி விமானத்தையும் கண்டு கைதொழுது அனந்தசரஸ் என்கிற அந்த புஷ்கரணியிலே நீராடி திருமன்காப்பு தரித்து கொண்டு முறையாக நம்மாழ்வாரையும் எம்பெருமானாரையும் சேவித்து பலிபீடத்தின் அருகிலே தண்டனிட்டு உள்ளே புகுந்து சேர்ந்தவல்லி நாச்சியாரையும் சக்கரவர்த்தி திருமகனாரையும் திருவனந்தாழ்வானையும் தொழுது இடமிருந்து வளமாக எழுந்தருளி திருப்புற்றுக்கு கிழக்கே உள்ள ஸ்ரீ ராமானுஜனை ஆளவந்தார் ஆம் முதல்வனிவன் என்று கடாட்சித்தருளிய யமுனை துறைவன் திருமுற்றத்தையும் கரியமாணிக்கத்தாழ்வார் படிக்கட்டையும் சேவித்து பெருந்தேவித்தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளி ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷி
புத்ரீம் வந்தே வரத வல்லபாம் என்று மங்களாசாசனம் செய்து ஆகாரத்ரய என்ன விஷயத்தாலே அனன்ய சேஷத்வ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவங்கள் என்ன 3 வடிவுகளோடே கூடியவளாய், தாமரை மலர் மேலே நித்தியவாசம் செய்பவளாய், எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரியாய் தேவப்பெருமாளுக்கு வல்லபையான பெருந்தேவித்தாயாரை அடிபணிந்து அவ்விடமிருந்து எழுந்தருளி பங்கயத்தாள் திருவருளை பெற்று உள்ளே பெரிய திருவடியை தொழுது சிங்கப்பிரான் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து சூடிக் கொடுத்த நாச்சியாரையும் சேனை முதலியாரையும் சேவித்து வலமாக எழுந்தருளி ஸ்ரீ ஹஸ்திகிரி அருகே சென்று தண்டம் சமர்ப்பித்து மலையாள நாச்சியாரையும் சேவித்து பதக்கிரமத்திலே படியேறி அருளினார். மேலே கச்சிக்கு வாய்த்தான் திருமண்டபத்திற்கு எழுந்தருளி தேவப்பெருமாளை மங்களாசாசனம் செய்தமையை நாளைய பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.